திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று இரவு 7 மணி முதல் நள்ளிரவு வரை விடிய அதி கனமழை பெய்து வந்த நிலையில் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட பெரியப்பேட்டை பகுதியில் உள்ள பாலாற்றில் இன்று அதிகாலை முதல் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலமானது இந்த பாலாற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது. உடனடியாக அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் அவ்வழியாக செல்லக்கூடிய கொடையாஞ்சி, பள்ளிப்பட்டு, அம்பலூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கிராம மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் தற்பொழுது அந்த உடைந்த தரைப்பாலத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மேலும் செட்டியர்பனூர் பகுதியில் உள்ள காலாற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பத்தூர் வாணியம்பாடி மாநில சாலையின் மேற்பகுதியிலும் அதிக அளவு காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாணியம்பாடி பகுதியில் இக்பால் சாலை, கச்சேரி சாலை மற்றும் சந்தை பகுதியில் அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைகின்றனர். மேலும் வாணியம்பாடி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் இந்த பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு ஏக்கர் விவசாய நிலங்கள் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.